நீ பயப்படாதன்றாரு. அவங்க தான் உன்னை பார்த்து பயப்படணும். இந்த பிரச்சனைகள் தான் உங்களை கண்டு பயப்பட வேண்டும். வியாதி உங்களை கண்டு பயப்பட வேண்டும். ஏன்னா உயிருள்ள தேவன், ஜீவனை அளிக்கிறவர், சுகமாக்குகிறவர், ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர், உங்கள் பலனாகவே மாறி இருக்கிற கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். வியாதி என்ன பண்ண முடியும் நம்மள? நான் சொல்றேன், அது மேல ஒரு பெரிய வெற்றி எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வரணும். அதுக்கு எதிராக புறப்படணும், எந்திக்கணும். நல்லா வியாதி வந்துட்டோம், அவ்வளவுதாங்க, ஆயிடுச்சு, 60 வயசு ஆயிடுச்சு, அவ்வளவுதான், இனிமேல் இன்னும் ஒண்ணும் முடியாது, நமக்கு வயசாவது இல்லையா அப்படிலாம் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. மோசேக்கு 120 வயசு வரைக்கும் கண்ணில் ஒளி மங்கவே இல்லை, திடகாத்திரமா இருந்தான். ஆபிரகாம் 175 வயசு வரைக்கும் உயிரோட இருந்தான். நமக்கு எதற்கு யாருக்காவது அந்த ஆசை இருக்கா? எனக்கு இருக்கு, எனக்கு நிறைய ஆசை இருக்கு. நிறைய வருஷம் வாழணும், எனக்கு கர்த்தருக்காக வாழணும், அவருக்காக ஊழியங்களை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கு, ஆசை இருக்கு. சிலர் 60 போதுங்க, வாழ்ந்து நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போறோம்? கர்த்தருக்கு வேணுங்க, நீங்க அவருக்காக நீங்க வேண்டும். அவருக்கு வேலை செய்யறதுக்காக, அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக, அவருடைய நாமத்தை பறைசாற்றுவதற்காக, அவர் உங்கள் வாழ்க்கையில செய்த எண்ணி முடியாத அதிசயங்களை, ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை செஞ்சதெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு, பயந்து போயிருக்கிறவங்களுக்கு தைரியத்தை கொடுப்பதற்கு உங்களுடைய வார்த்தையும் சாட்சியம் தேவை. என்னைக்கோ கர்த்தரை தேடுறதுக்கு மனது இணங்கி இருந்தான், அவனை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலையா? எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷம் கழிச்சு. நான் சொல்றேன், உங்களை பத்தி அநேகர் பேசணும், உங்களுடைய சாட்சியை சொல்லணும், கர்த்தர் உங்க வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லணும். நல்லா அது அநேகருக்கு தைரியத்தை கொடுக்கும். பாருங்க, என் வாழ்க்கையில சொல்லி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. பயப்படுற யாரா இருந்தாலும் சொல்லுவேன், பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார், உங்களுக்காக என்ன வேணா செய்வார் அவர். சொல்ற, நீ பார்த்து பயப்படுற எல்லாருக்கும் நான் அப்படிதான் செய்வேன், நீ பயப்படாதுன்ற, நீ தைரியமா இரு, நீ தைரியமா இருக்க வேண்டும். அப்ப நம்ம ஜெயிக்கிறதுக்கு கர்த்தரை துணை நிற்கிறேன்னு சொல்றாருங்க. இதோட என்ன வேணும் நமக்கு? ஹலோ, எந்த பிரச்சனையும் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. கர்த்தர் துணை நிற்கிறாரு, நாம ஜெயிக்கிறதுக்கு கடவுளை துணை நிற்கிறாரு.